ஒரு முக்கோணத்தின் அதிகபட்ச கோணங்களின் எண்ணிக்கைன்னு கேட்டிருக்காங்க. முக்கோணங்கிறது அதில் 3 கோணங்கள் அமைந்த பகுதிங்கிறதுனால தான் அதுக்கு பெயரே முக்கோணம் அப்படின்னு வந்தது. முக்கணிகள்னால் 3 கணிகள். அந்த மாதிரி இங்கே முக்கோணம் என்பது 3 கோணங்களை உள்ளடக்கிய பகுதி அப்படிங்கிறதுனால அதில் அதிகபட்ச கோணம் 3 கோணங்கள் தான் சரியான விடை. இந்த குறியீடு என்பது எதை உணர்த்துகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது மேலே 3மே கோடாக இருந்ததுன்னா சர்வசமம். இப்போ இந்த ஒத்த அப்படிங்கிற அமைப்பை நம்ம விடையாக கருதணும். 3மே கோடாக இருந்ததுன்னா அது சர்வசமம். அதை நினைவில் வச்சுக்கோங்க. இந்த கணக்குக்கு என்ன கேட்டிருக்கிறாங்க அப்படின்னா, என்ன தொடர்புன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இந்த மேலே இருக்கிற அமைப்புகளையும் கீழே இருக்கிற அமைப்புகளையும் ஒப்பிட்டு பார்க்கணும். 1 1ஆகவே இருக்குது, 2 3 ஆகிருக்கு, 3 5 ஆகிருக்கு, 4 7 ஆகிருக்கு. இப்போ இந்த அமைப்புகள் வந்து ஒற்றைப்படை எண்களாக வந்திருக்கு. ஒற்றைப்படை எண்களாக வந்தால் அது 2x - 1 குறிக்கும். பிரதிட்டு பாருங்கள். 1 எடுத்து இந்த எக்ஸில் வச்சு பார்த்தீங்கன்னா 1 2 2 1 போச்சுன்னா 1 y வருகிறது. 2 எடுத்து இந்த எக்ஸுக்கிட்ட வச்சு பார்த்தீங்கன்னா 2 4 4 1 கழித்தா 3. இந்த 3 எடுத்து இங்கே வச்சு பார்த்தீங்கன்னா 2 3 6 6 1 கழித்து 5. ஒரு எண்கள் ஒப்பிட்டு பார்த்துட்டு அது முடிவுக்கு வந்துடணும். வேறு அமைப்பிலான எண்களும் இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து ஒற்றைப்படை எண்களுக்கான திட்ட அமைப்பு, அதனால் நேரடியாக சொல்லிட்டேன். வேறு ஏதேனும் சமன்பாடு இருந்ததுன்னா நம்ம இந்த விடைகள் இந்த மேலே இருக்கிற 2 எண்களை அந்த சமன்பாட்டில் பிரதியிட்டு அதில் கிடைக்கிற விடைகள் கீழே சரியாக எதுக்கு வருதோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறேங்க. அடுத்தது a/bயின் விகிதம் ஒரு பெருக்கல் தலைகீழி கேட்டிருக்காங்க. அப்போ b/a தான் அதனுடைய விடையாக இருக்கும். வாழ்த்துக்கள்.